ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 3.2ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். 9, 10, 11, 12. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிருக்கேன். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். 7, 8 தான் பார்த்தோம். அப்ஜெக்டிவ் டைப் சரி 7, 8 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 3.2 தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 9th கொஸ்டின். இஃப் 2:3 and 4 something are equal in ratios, then find the missing term. பேசிக்கா இது என்ன டேர்ம் கேட்குறான். இது என்னன்னு கேட்குறான். இது கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் முடிஞ்சது. ஸோ அவன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி அதை விட நம்மளே ஆன்சர் டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2/3 ஈக்குவல் டு 4 something. 2/3 ஈக்குவல் டு 4 something. இப்போ 2 4 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கீழே இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணணும். எதுக்காக? அப்பதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ண முடியும். இது ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்குன்னு சொல்லிட்டான். இதுவும் ஈக்குவலன்ட் ரேஷியோல இருக்கு. அப்பனா நீங்க இன்ட்டு 2/2 தான் போடணும். அப்பதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ 2/3 இன்ட்டு 2/2 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்னா 4/6 வரும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 6 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் எக்ஸுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு 4/6 வந்துடும். ஸோ 4/6 இஸ் நத்திங் பட் 2 into 2 divided by 2 into 3. இப்போ கரெக்டாக வந்துருச்சான்னு மேட்ச் பண்ணி பாருங்க. 2/3 தான். ஸோ 2/3 ஒரிஜினலாக 2/3 தான் கொடுத்துருந்தா இங்கேயும் 2/3 தான் வருது சிம்பிளை பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரா 6 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 6. இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்க்கலாம். an equivalent ratio of 4:7 என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ 4/7 இதில் ஆப்ஷன் நம்ம கரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 1/3 இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா 4/7 சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 8:15 வருமா? 8:15 வருமா செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. 8:15 4/7 என்ன எப்படி எழுதலாம்? 4/7 இன்டூ 2 டிவைட் பை 2ன்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து 8/14 தான் வரும். 8/15 வர சான்ஸே இல்லை. நீங்கள் 8/15 கொடுத்துருக்கான். ஸோ அது தப்பான ஆன்சர். ஸோ இதுவும் தப்பு தான். 14:8. ஆக்சுவலாக இவங்க 8/14 தான் வரும். 14/8 வராது. ஸோ அப்படியே உள்டாக கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ இதுவும் தப்பு தான். 14/8 தப்பு தான். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் 12:21 இதான் கரெக்டாக இருக்கணும். இப்போ செக் பண்ணிடுறேன் இதையும். ஸோ 4/7 இன்டூ 3/3 போட்டால் வருதான்னு பார்த்துருக்கோமே. ஏன்னா 12 கொடுத்ததுனால நான் அப்படி ட்ரை பண்ண முடியும். இன்டூ 3 டிவைட் பை 3 இப்படி மேனிபுலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 into 3 12, 7 into 3 21. ஸோ 12/20 ஆமாம் கிடச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ 10th கொஸ்டின் ஆன்சர் 12:21. 12:21. இப்போ 11th கொஸ்டின் போனால் which is not an equivalent ratio of 16/24. இதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் 16/24 நல்லா சிம்பிளை பண்ணிடணும். சிம்பிளிஃபை பண்ண உடனே இதில் ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ஷன் நீங்கள் முடிஞ்ச அளவு சிம்பிளை பண்ணணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோவில் எழுதிடணும். அப்படி எழுதின உடனே உங்களுக்கு அப்புறம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 16/24 நல்லா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இதையும் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. 16/24. 16/24 எப்படி எழுதலாம்? 8 into 2 divided by 8 into 3. 8/8 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2/3 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. 2/3 இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. இப்போ 2/3 மற்றதுக்காக வருதான்னு பார்ப்போம். 6/9 எப்படி எழுதலாம்? 6/9 எப்படி எழுதலாம்? 3 into 2 divided by 3 into 3. 3 into 3. ஸோ 2/3 இதுக்கும் வருது. ஸோ இதுவும் 2/3 தான். ஸோ 6/9 கிடையாது. ஏன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 16/24ன்னு கேட்டிருக்கோம். ஸோ இதில் தப்பான ஆப்ஷன் தான் நீங்கள் டிக் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணணும் இல்லை. ஸோ நான் கீழே எழுதிக்கிறேன். ஸோ 16/24ம் 2/3 தான். 2/3 இதுவும் 2/3 தான். ஸோ இதுவும் 2/3. இப்போ 12/18 என்ன வரும்? 12/18 வேற கலர். 12 எப்படி எழுதலாம்? 12/18 எப்படி எழுதலாம்? 6 into 2 divided by 6 into 3 எழுதலாமா? 6 into 2 divided by 6 into 3. 6 கேன்சல் ஆகும். ஸோ இதுவும் 2/3 தான். ஸோ இதுவும் கிடையாது. 10/15 எப்படி எழுதலாம்? 10/15 எப்படி எழுதலாம்? 5 into 2 divided by 5 into 3 எழுதலாமா? 5 into 2 divided by 5 into 3. இதுவும் கேன்சல் பண்ணால் 2/3 தான் வருது. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷன் தான் இப்போ கரெக்டான ஆன்சர் நினைக்கிறேன். செக் பண்ணிடுறாங்க எதுக்கும். 20/28. ஸோ 20/28 வருதான்னு பார்க்கலாம். இதான் 20/28. இது எப்படி எழுதலாம்? 5 into 4 divided by 7 into 4 எழுதலாம். 7 into 4. 4 கேன்சல் 5/7. இட் இஸ் கிளியர்லி நாட் ஈக்குவல் டு 2/3. ஸோ மற்ற எல்லா ஆப்ஷனும் 2/3 சிம்பிளிஃபை பண்ண முடியுது. இது லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் 2/3 சிம்பிளிஃபை பண்ண முடியல. 5/7 வருது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் டி தான். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 16/24. இதெல்லாம் ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். இது மட்டும் கிடையாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் டி தான். லாஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின். இஃப் 1600 இஸ் டிவைடட் அமங் ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ 3:5 தென் பி ஷேர் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். பிக்கு தான் நிறைய ஷேர். பேசிக்காக பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நான் போட்டுறேன். ஸோ 1600 rupees இருக்கு. வேற கலர் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேனே. 1600 rupees இருக்கு.
ஏக்கு வந்து 3 பாக்ஸ் குடுக்குறாங்க. ஏக்கு 3 பாக்ஸ். 3 பாக்ஸஸ் நான் பாக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்றேன். இது பழைய வீடியோஸ்ல நான் இத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இந்த புரியலன்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்க. அப்ப நல்லா புரியும். ஸோ ஏக்கு வந்து 3 பாக்ஸ் குடுக்குறாங்க. பிக்கு வந்து 5 பாக்ஸ் குடுக்குறாங்க. பிக்கு 5 பாக்ஸ். ஸோ பேசிக்கா பிக்கு தான் நெறைய பாக்ஸ் குடுக்குறாங்க. ஸோ நெறைய ஷேர் பிக்கு தான் போகுது. ஆனா எவ்வளோ ஷேர் எக்ஸாக்ட்டா கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ நான் மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த 2த்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 1600 வரணும். அதான் பேசிக் லாஜிக்கே இதுல. ஸோ இது 2த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1600 வரணும். ஸோ 3 பாக்ஸஸ் + 5 பாக்ஸஸ் எவ்வளோ? 8 பாக்ஸஸ். ஸோ 8 பாக்ஸஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 1600. 1 பாக்ஸோட வேல்யூ என்ன? இப்போ போத் சைட்ஸ் டிவைடட் பை 8 போடுங்க. இப்போ 1 பாக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது 1 ஆயிரும். 1 பாக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா இது 2 அடிச்சிடலாம். 200ன்னு வரும். ஸோ 1 பாக்ஸோட வேல்யூ வந்து 200. 200. அப்போ 3 பாக்ஸஸோட வேல்யூ என்னது? 3 × 200. 3 × 200 எவ்வளோ? 600ன்னு வரும். இப்போ 5 × 200. 5 பாக்ஸஸோட வேல்யூ என்ன? 5 × 200. 5 × 200. இப்போ 1000ன்னு வரும். 5 × 200 இஸ் நத்திங் பட் 1000. இப்போ பியோட ஷேர் எவ்வளோ? 1000ன்னு வரும். பி ஷேர் இஸ் 1000. 1000 rupees. அவ்வளோதான். ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் சி தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எவ்வளோ முடிச்சிருக்கோம்? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் எக்ஸைஸ் 3.2ல. அடுத்த வீடியோ நம்ம ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரொபோர்ஷனாலிட்டி லாவும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.